ஹே அங்கே பாரு மோனி, அபி, ஜாக்கி எல்லாருமே பைக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லா பைக்கும் சூப்பராக இருக்குல்ல. வா மோனி போய் பார்க்கலாம். நான் பக்கத்தில் வந்து பார்க்குறேன். சூப்பராக இருக்கு மீனு. நீ உன் ட்ரெஸ்ஸு கலர்லேயே எடுத்துட்டியா? இந்த எல்லோ கலர் உனக்கு சூப்பராக இருக்கு. ஜாக்கி நீ என்ன கலர் எடுத்திருக்க? ரெட் கலர் எடுத்திருக்கியா? அதுவும் சூப்பராக தான் இருக்கு ஜாக்கி. ஆமாம் விஜய், நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அபியும் ரோசியும் தான் அந்த பிங்க் கலர் பைக்குக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? சும்மா விளையாடாத ஜாக்கி, இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க? அதை ஏன் கேட்குற மோனி? ஜாக்கி சொல்கிறது உண்மைதான். ஒரு பிங்க் கலர் பைக்குக்காக ரோசியும் அபியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியலை. அபி, ஏன் நீ அப்படி சண்டை போட்ட? நீ அப்படிலாம் சண்டை போடுற ஆளே கிடையாதே. என்ன ஆச்சு உனக்கு? அதுவா, நான் ஃபஸ்ட்டே பிங்க் கலர் பைக் யோசிச்சு வச்சுருந்தேன் மோனி. அதுக்குள்ளேயும் ரோசி போய் அவசரமாக எடுத்துக்கிட்டா. அவ்வளோ தூரம் நான் கேட்டும் அவள் கொடுக்கவே இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது நல்ல கதையாக இருக்கே. நான் தானே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் பிங்க் கலர்னு. அதுக்கப்புறம் வந்து நீ கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்? உனக்கு வேணும்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ தான் ஷோரூம்லேருந்து உங்களை சமாதானப்படுத்தி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வந்தோம். இங்கே வந்ததும் மாற்றி மாற்றி குறை சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன் 2 பேரும். என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ, தெரியாமல் கேட்டுட்டோம் மாயா. புதுசாக எல்லாரும் வண்டி வாங்கியிருக்கோம். அதை பற்றி ஏன் பேசி சண்டை போட்டுக்கிட்டு? வாங்க எல்லாரும் ஜாலியாக ஒரு ரைடு போகலாம். அதுக்கு என்ன, கண்டிப்பாக போகலாம் விஜய். இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி போகிறது? அவங்க சமாதானம் பண்ணி எல்லாரும் வந்தால் தானே போக முடியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம போகலாம், சரியா? எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, நம்ம எல்லோரும் புதுசாக வண்டி வாங்கிட்டு ஜாலியாக ஒரு ரைடு போகணுன்னு. சீக்கிரமே போகலாம். எனக்கும் ஆசை தான். ஆனால் அபியும் ரோசியும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி போக முடியும் ஜாக்கி? அங்கே வந்து இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அபி, ரோசி, நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். எல்லாரும் ரைடு போகிறோம், நீங்களும் வரீங்களா? இல்லை விஜய், நான் ரைடும் வரல, வேறு எங்கேயும் வரல. எனக்கு பிடிச்ச கலரை விட்டு கொடுக்காம அடம் பிடிச்சி எல்லாரும் வாங்கி கொடுத்தீங்கல்ல ரோசிக்கு. நான் எப்படி உங்கள் கூட ரைடு வர முடியும்? அபி, நீ இல்லாமல் உன்னை மட்டும் விட்டுட்டு நாங்களாம் எப்படி போவோம்? ஏன் சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி சண்டையை பற்றி பேசி மூடு ஸ்பாயில் பண்ணுற? ஓ, நான் தான் உங்கள் மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணுறேனா மாயா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஷோரூமில் என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இனிமேல் என் கூட யாருமே பேசாதீங்க. இப்போ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அபி? எல்லாரும் ஜாலியாக தானே ரைடு போகலான்னு கேட்குறோம். நீ எப்படியும் உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் தானே எடுத்த. அப்புறம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆமாம் அபி, ஜாக்கி கஷ்டப்பட்டு நம்ம லாஸ்ட் இயர் சேலஞ்ச் பண்ணதை ஞாபகம் வச்சு வீட்டிலலாம் பேசி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம வண்டி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? சரி, ரைடு போகிறதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வண்டிக்கும் சாமிக்கிட்ட பூஜை போட்டுட்டு அப்புறம்தான் மற்ற ரைடெல்லாம் போகணும். மாயா சொல்கிறது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் ரைடு போக முடியும். ஓகேப்பா, எப்போ போனால் என்ன, எனக்கு ரைடு போனால் போதும். ஜாக்கி, நான் உன் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். விஜய், நீ ஜாக்கி கூட போறியா? அப்போ நான் யார் கூட போகிறது? ரோசி, நீ என்னை கூட்டிகிட்டு போறியா ரைடுக்கு? நான் உன் வண்டியிலே பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓகே மோனி, நோ ப்ராப்ளம். நீ என் வண்டியிலே வா. நான் சூப்பராக பைக் ஓட்டுவேன். நம்ம 2 பேரும் செம்மையாக ரைடு போகலாம். நான் இங்கே ஒருத்தி கடுப்பில் இருக்கேன். என்னை விட்டுட்டு எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னை விட்டுட்டு எப்படி நீங்கள் எல்லோரும் ரைடு போகிறீங்கன்னு பார்க்குறேன். என்ன அபி, நீ எங்களுக்காகவாது ரைடு வரலாம்ல? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? 1 இயராக பிளான் பண்ணி இப்போ தான் வண்டி வாங்கியிருக்கோம். ப்ளீஸ் அபி, வா. நோ வே, எனக்கு இந்த ரைடில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நீங்கள் என்ன சமாதானப்படுத்தினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு ரைடு போகிறீங்கன்னு பார்க்குறேன். அப்படி போனீங்கன்னா என் கூட யாருமே பேசாதீங்க. ஐயோ, என்ன அபி நீ? உன்னோட வம்பா போச்சு. நீ வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அதையாவது சொல்லு. மோனி, விஜய் எல்லாரும் ஆசையாக இருக்காங்கல்ல. ஓ அப்படியா? நான் வரணுன்னா நீங்கள் எல்லோரும் ரோசிக்கிட்ட பேசி அந்த பிங்க் கலர் பைக்கை எனக்கு வாங்கி கொடுங்க. அப்போ தான் நான் வருவேன். அவள் செலக்ட் பண்ணி வச்சதை உனக்கு எப்படி அபியே கொடுப்பா? இதுவே நீ செலக்ட் பண்ணி வச்சிருந்தா அவளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பியா? சரி, உனக்காக வேணால் நாங்கள் ரோசிக்கிட்ட ஒரு டைம் பேசி பார்க்குறோம். ரோசி, அவள் எப்படி அடம்பிடிக்கிறான்னு பார்த்தேல, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடு ரோசி. நோவே ஜாக்கி, அவள் இப்படி அடம்பிடிச்சே காரியத்தை சாதிக்கலான்னு பார்க்குறா. நீங்கள் எல்லாரும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் எந்த காரணத்தை கொண்டு பிங்க் கலர் பைக்கை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அபி, நீயே கேட்டல அவள் என்ன சொன்னான்னு. நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல அவள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு. இப்போ என்ன சொல்கிற? சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ அபி. நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் கேட்குறோம்ல, ப்ளீஸ் அபி வா. நீ இல்லைன்னா நல்லாவே இருக்காது. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அபி.
அபி ஜாக்கி தான் இவ்வளோ தூரம் கேட்குறான்ல, உனக்காக ரோசிக்கிட்டேயும் கேட்டு பார்த்துட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். என்ன அபி இவ்வளோ யோசிக்கிற? ஓகே சொல்லு, உன்னோட ஃபைனல் முடிவு என்னன்னு சொல்லு. சரி ஓகே, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால உங்களுக்காக நான் வரேன். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக ஒத்துக்கிட்டே, செம்ம ஜாலி. தேங்க்ஸ் அபி, எங்களுக்காக நீ வர்றேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு செம்ம ஹாப்பி. எல்லாரும் ஜாலியாக ரைட் போகலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.